அதாவது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, தெய்வம் தான் இல்லையே, நம்மளால் பார்க்க முடியலையே, சிலையாக இருக்குது, கற்களாக இருக்குது, கல் சிலைகளாக இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் பார்க்க முடியல அப்படின்றதுனால அது இல்லை அப்படின்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு நான் ஒரு சான்று ஒன்று தரேன். அதை தமிழர்களை வச்சாலே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட வாழ்வியலை வந்து அகம் புறம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமாக இப்போ உங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் இருக்கலாம், இல்லை நீங்கள் காதலிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அம்மா அப்பா இருக்கலாம். இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று மட்டும் இருக்கும். அது என்னென்னா, உங்கள் அம்மா உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு. சரிங்களா? உங்கள் அப்பா உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு. ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்துச்சுன்னா உங்கள் மனைவி மீது நீங்கள் வச்சுருக்கிற காதல், உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் வச்சுருக்கிற அன்பு, இது எல்லாமே உலகத்தில் இருக்குது. ஆனால் நான் உங்ககிட்ட வந்து ஒன்று கேட்குறேன், அப்பா உங்கள் குழந்தைகள் மீது நீ அன்பை வச்சுருக்குன்னு சொல்கிறேன், அந்த அன்பை எனக்கு காட்டுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களால் காட்ட முடியல, ஆனால் அந்த அன்பை உங்கள் குழந்தைகளும் உணரும், நீங்களும் உணருவீங்க. அப்போ காட்ட முடியாத ஒன்று இருக்குது, ஆனால் அதை உணர முடியுது அப்படின்னு இருக்குன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? என்னோட பதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறீங்க அப்படின்றது தான் இல்லையா? அதே மாதிரி தான் தெய்வம் அப்படின்றதும். தெய்வம் அப்படின்றது ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தை படைத்து அனைத்து உயிர்களிடத்திலும் இருப்பது ஒன்றே ஒன்று. என்ன அப்படின்னா, அனைத்து உயிர்களுக்கும் இருக்கிறது ஒன்றே ஒன்றுனா அது இறைவன், இல்லைன்னா அந்த தெய்வம் அப்படின்ற அந்த சக்தியை தான் நான் சொல்லுவேன்.